முட்டை தோசை போட போகிறேன். இது வந்து பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்து ஊற போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதோட 2 முட்டையை எடுத்து வச்சுருக்கேன். பல்லாரி, ஒரு சின்ன பல்லாரி பொடிசா அரிஞ்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லி பொடிசா அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன், இந்த பாசிப்பருப்பு இதில் வந்து தக்காளி விழுது 1/2 ஸ்பூனு போட்டுட்டு, உப்பு தேவையான அளவு, இது வந்து பிளெயினாக போயிடும், அதனால் உப்பு லைட்டாக போட்டுட்டு இது நல்லா கலந்துக்கிடுவோம். கலந்துட்டு இப்போ வந்து இது தவாவில் வந்து இப்போ முட்டை ஆம்லெட் செய்ய போகிறேன் பாருங்கள். இப்போ விழுதோட எக்கு உடச்சி ஊற்றி கலக்கிறேன். இதை கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். மிளகுத்தூள் போட்டு இப்போ வந்து ஆம்லெட்டாக போடணும். தவாவில் எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து எவ்வளோ ஆம்லெட் தேவையோ அவ்வளோ ஆம்லெட்டு நம்ம போட்டு எடுத்துக்கிறோம். இது டேஸ்டியான முட்டை தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. காலை நேரத்தில் டிஃபனாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிட்றனால இந்த மாதிரி முட்டைகள் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி போட்டு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான மார்னிங் டிஃபனாக வச்சு கொடுக்கலாம். இல்லாட்டி குழந்தைங்க மத்தியான வேலையிலையும் நம்ம இந்த மாதிரி போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த பாசிப்பருப்பு முட்டை தோசை ரெடி, ஆம்லெட் ரெடி. இதை வந்து செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதோடைய ஹெல்த்தியான குழந்தைகளுக்கு ஏற்ற நம்ம முட்டையில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். காலை நேரத்தில் முட்டையை ஆம்லெட் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருப்பாங்க. கிளாஸில் போகும்போது நல்ல புத்துணர்ச்சியாக இருப்பாங்க. இதை செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.